ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்து மூலமா இந்த நாளில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நிற்பதும் நாம் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் கூட எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது, போராட்டங்கள் இருக்க தான் செய்கிறது, பலவீனங்கள் இருக்க தான் செய்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்மளை தாங்கி எவ்வளவு அழகாய் அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்க கேட்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமென். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். அப்ப யார் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவ்வளவு ஈஸியா ஒருத்தரும் கை போட முடியாது. ஹல்லேலூயா. எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. ஈவன் எந்த மனுஷர் கூட உங்களை தொட முடியாது. ஒன்று சொல்லட்டுங்கம்மா, உங்க அதிகாரி கூட, ஆமென், ஒருவேளை உங்க ஆபீஸ்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பிரதர், ஒருவேளை எங்க தெருவில் எங்க சுற்றி இருக்கிற பகுதியில் எங்களுக்கு விரோதமாக நிறைய தீங்கு செய்யறாங்க பிரதர், கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஒருத்தர் உங்க மேல கையை போட முடியாது, ஒருத்தர் உங்களை தொட முடியாது. அது மாத்திரம் இல்லாம ஒரு தீங்கும் செய்யாமல் இருங்கள். ஒரு தீங்கு கூட செய்ய முடியாது. என்ன, ஒருவேளை நிறைய நீங்க தீங்குகளை பார்த்துட்டீங்களா? பயப்படாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்றது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார் அவங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கு, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. தேவ பிள்ளைகளே, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் அங்க சொல்லுவார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்களேன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானா. அப்போ நம்ம விரல் நம்ம கண்களுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டு போக பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த இமைகள் மூடிடும். எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஒரு இயற்கையாகவே ஒரு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அந்த இமைகள் இருக்குமானா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறானா. ஆண்டவருடைய அந்த கண்மணியை யாராவது தொட முடியுமா? ஆண்டவர் கிட்ட போகிறதுக்கு இருக்கா அது தைரியம் இருக்கா? தேவ பிள்ளைகளே, எந்த சத்துருக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. பயப்படாதீங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஒரு தீங்கு உங்களுக்கு வராது, ஒருத்தருங்க மேல கை போட முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 28:8 வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். பாருங்களேன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானார். அரண் பெரிய பாதுகாப்பு, அவர் தான் நமக்கு அடைக்கலம். ஆமென். அபிஷேகத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு அரணா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு தீங்கும் வராது. ஆமென். உன்னை ஒருத்தரும் தொடவும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், ஒரு சம்பவத்தில் காண்பித்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஆமென். அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றுறார். லாபான் யாக்கோபை ஏமாற்றிட்டான். தேவ பிள்ளை, நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபு தன் மாமனாரை விட்டுட்டு அவன் கடந்து போகிறான். தன் சொந்த இடத்துக்கு போகும்போது பின்னாடி லாபான் திரும்பி வருவாரு, துரத்திட்டு வருவாரு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு. பாருங்களேன், எவ்வளவு பயங்கரமா இருக்கு. தேவ பிள்ளையில, யார் உங்களுக்கு தீங்கை செய்ய நினைக்கிறாங்க? நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தரே இப்போ உங்களுக்காக வழக்காடுவார். கவலைப்படாதீங்க. இந்த நம்பிக்கையோடு போங்க. இதனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்நாளெல்லாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்மையில அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தீங்கு தொடாது என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். என்ற ஒரு சத்துருவங்களை தொடாதபடிக்கு, ஒரு பலவீனங்களை தொடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்க சமூகம் முன்னாடி போய் இவர்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவ பாதுகாப்பு உங்க மேல இருக்கு. தைரியமா போங்க. God bless you.